ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு காலையிலே ஒரு குட் நியூஸ். அது என்னன்னா, டிஎம்கே எம்எல்ஏ வைத்திலிங்கத்தோட அந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. மறு விசாரணை, திமுக தலையில் விழுந்த பேரடி, அருண் ஐபிஎஸ் செக்கு. இந்த வைத்திலிங்கம் ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்தார். இந்த டைமில் பெருங்குளத்தூர் பகுதியில் ஒரு ரியல் எஸ்டேட் பிளானிங் அப்ரூவலுக்கு 27.9 கோடி லஞ்சம் பெற்றதா புகார் இருக்குது. டிவிஎஸ் அந்த டைமில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் வைத்திலிங்கத்தோட பேரும் அவரோட பையன் பிரபுவோட பேரும் இருக்குது. அவர் இப்போ ரீசெண்டாக அந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு 2026 ஜனவரியில் டிஎம்கேல சேர்றாரு. ஏடிஎம்கேல தெரிஞ்சு டிஎம்கேல சேர்றாரு. சேர்ந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த் கூட ஆகலை. 2026 பிப்ரவரியில் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, 27.9 கோடி பணப்பரிமாற்றம் நடந்தது என்பதை ஏற்றுக்கொண்டது. பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு, ஆனால் அது லஞ்சம் என்பதை நிரூபிக்கும் போதிய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. அதுக்கு அது லஞ்சம்னு நிரூபிக்கிற அளவுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2026 ஜனவரியில். அதாவது இவங்க டிஎம்கேல ஜாயின் பண்ணி 1 மந்த்துக்குள்ளேயே அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் 2026 எலெக்ஷனில் டிஎம்கே சார்பாக போட்டிட்டு இருக்காரு. ஒரத்தநாடு தொகுதியில் இன்னும் பண்ணியிருக்காரு. 35,000 ஓட்டில் வின் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு ஜூன் 12, இன்னைக்கு காலையிலே அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணது டிவிஎஸ்சி டைரக்டர் அருண் ஐபிஎஸ் அவர்கள். இந்த டிவிஎஸ்சிக்கு இவரை ஹெட்டாக போடும்போது நிறைய பேர் இது விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இவர் டிஎம்கே சப்போர்ட்டர் அந்த மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவரே அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காரு. இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய கேஸ் ரீஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம்.